அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த பூமி ஆபிரகாம் சந்ததியாகி எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்தது. இங்கு இருந்தவர்களை துரத்தி விட்டு எங்களுக்கு நீ சுதந்திரமாய் கொடுத்தது. இந்த இடத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே, இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நீ என்னெல்லாம் கிரியைகளை செய்திருக்கிறீர் என்று ஆண்டவர் செய்த கிரியைகளெல்லாம் சொல்லி ஜெபித்தார்கள். ஆண்டவர் எப்படிலாம் செயல்பட்டாரா நம்ம வாழ்க்கையில, இப்படி கடந்த காலத்தில் கர்த்தர் செய்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கணுங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நன்றி நிறைந்த உள்ள நமக்கு இருந்தால் இப்படிதான் நான் ஜெபிப்போம். கடந்த காலத்திலே இப்படி எல்லாம் நடத்தினாரு, 10 வருஷம் முன்னாடி, சில வருஷம் முன்னாடி இப்படிலாம் இருந்தேன், என் குடும்பம் இருந்தது, ஆனா இப்படி எங்களை உயர்த்தி இருக்கிறாரே, இந்த சூழ்நிலை இப்படி ஒரு நெருக்கம் வந்திருக்கிறதே சுவாமி, எங்களுக்கு இரக்கம் செய்யும்னு சொல்லி ஜெபித்தா அது இனிமையான ஒரு ஜெபங்க ஆண்டவருடைய செவிகளுக்கு. நீ உபாகம் 1:31 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்வளவு தூரம் நான் சுமந்து கொண்டேன்னு சொல்றார். அப்படி சுமந்து கொண்டு வந்தவர், சத்துருக்கெல்லாம் விரட்டினவர், நமக்கு இந்த தேசத்தை கொடுக்கவர், நீர் எங்களை மறவாதவர், நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தவர், ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் கொடுத்தீரே என்று கடந்த காலத்தை கர்த்தர் நினைத்து அவர்கள் ஜெபித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையிலும் நமது ஆண்டவர் இயேசு கடந்த காலங்கள் சரி எல்லாத்தையும் நினைக்கணுங்க. நமது ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவரில் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். கடந்த காலங்களிலே பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தையும் கடந்து எங்களை நீ தூக்கி எடுத்து இரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணி எங்களை நீதிமானாக மாற்றினீரே. அதெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கணும். அப்படி இவர்கள் ஜெபித்தார்கள். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஜெபியுங்கள். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. சோதனைகள் நெருக்கல் எல்லாம் விடுவிக்கிறவர், அவரை நம்புங்கள். சொன்னதை செய்வான்னு ஜெபிங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் காரியம் வெற்றியா இருக்கும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.